முழுதாய் ஒரு கணப்பொழுதுக்கல்லவா ஆனந்த இன்பம் கிட்டிற்று. அது போதாதா? ஒரு ஆயுட்காலம் முழுவதற்கும் அது போதாதா? இன்னைக்கு ஒரு கவிதை படிக்கிறேன் பாருங்க. இன்னைக்கு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தோட பேர் என்ன அப்படின்னா வெண்ணிற இரவுகள். இயற்கை அப்படிங்கிற ஒரு படத்தை இந்த புத்தகத்தை தழுவிதான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேத்துக்கு. ஆமா, இந்த புத்தகத்துல இருக்க ஒன்லைன் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெண்ணின் மீது ஒரு ஆண் வைத்த அதீத காதல், அந்த காதலானது என்ன மாதிரி கடைசியில முடியுது, அந்த காதல் கிடைச்சுதா இல்லையா, அப்புறம் அந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் இடையில நடக்கிற ஒரு சில நல்ல நிகழ்வுகள், பெண்ணை பற்றிய ஒரு கதை, அந்த ஆணை பற்றிய ஒரு கதை அப்படின்னு தான் அப்படியே அழகா போயிட்டு இருக்கோம். வெண்ணிற இரவுகள் அப்படிங்கிற அந்த புத்தகமானது 1848 வெளிவந்திருக்குது. அதாவது அப்ப வெளிவந்த புத்தகம் தான். ஆனா இப்போ இருக்கிற தலைமுறையினர் படிச்சாலும் அவங்க கூட அந்த உணர்வுகளும் சரி, அந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் இருக்கிற சொல்ல முடியாத விஷயங்களும் சரி, இப்போ இருக்க நிறைய பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் கூட ஒரு மாதிரி தொடர்பா இருக்க மாதிரி தான் இருக்கும். சரி, கதையை பார்ப்போமா? புத்தகத்துல வர முக்கியமான அந்த ஆண் கதாபாத்திரத்தோட பேர் எங்கேயுமே குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. முக்கியமான அந்த ஆண் கதாபாத்திரத்துக்கு கனவுலகவாசி அப்படின்னு பேர் வச்சிடலாம். அதாவது பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு நகரத்துல ஒரு திருவிழா மாதிரி, ஒரு கொண்டாட்டம் மாதிரி நடக்குது. அதெல்லாம் முடிச்சிட்டு நம்மளுடைய கனவுலகவாசி எப்படி நடந்து வந்துட்டு இருக்கிறா. அப்படி வரும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, பக்கத்துல ஒரு பொண்ணை பாக்குறாங்க. அந்த பொண்ணு ஒரு மாதிரி அமைதியா தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. அப்புறமேட்டுக்கு அழுகுது, கீழே குமிஞ்சுக்கிட்டே ஒரு மாதிரி இப்படி போயிட்டே இருக்கு. இவரு பின்னாடியே போறாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு. அப்புறமேட்டுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு நபர் வராரு. அவர் கொஞ்சம் மது போதையில குடிச்சிட்டு வராரு. இந்த பொண்ணு கிட்ட ஒரு மாதிரி பிரச்சனை பண்ற மாதிரி வராரு. அப்ப இந்த கனவுலகவாசி அந்த பொண்ணை காப்பாத்துறாரு. நடந்து போறாங்க. அப்போ 2 பேத்துக்குள்ளே ஒரு உரையாடல் நடக்குது. அவங்க பேசிட்டே போறாங்க ஒரு சில விஷயங்கள்லாம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பெண் கூட இந்த மாதிரி நடந்து போனதே கிடையாது, இதெல்லாம் புதுசு, நான் பொண்ணுங்கிட்ட பேசுனதே கிடையாது, நான் மனுஷங்கிட்டே பேச மாட்டேன், எனக்குலாம் இதெல்லாம் புதுசா இருக்கு, நான் கனவுல கூட நினைச்சது இல்ல, நான் ஒரு பொண்ணு கூட இப்படி பேசிட்டு நடந்து போவேன் அப்படின்லாம் நான் நினைச்சது கிடையாது அப்படின்லாம் பேசிட்டு அவர் அப்படியே போயிட்டே இருக்காரு. இவங்களும் அப்படியா, அந்த மாதிரியா அப்படிலாம் பேசிட்டு போறாரு. நம்ம கனவுலகவாசிக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. பொண்ணோட பேர் என்ன அப்படின்னா நாஸ்தென்கா. அப்படி 2 பேரும் நடந்து போயிட்டே இருக்காங்க. அவருக்கு போக போக அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. அவங்க கூட கொஞ்ச நேரம் தான் பயணப்பட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க வீடு வரைக்கும். போற வழியில அந்த பொண்ணு நம்மளுடைய கனவுலகவாசிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு ஈர்ப்பு, அதையும் தாண்டின ஒரு உணர்வு, அதாவது காதல், அந்த மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு. அந்த பொண்ணு கூட நேரம் செலவிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட வீடு வந்துருச்சு. அந்த பொண்ணு போற வழியில நிறுத்தி சொல்றாரு, நாளைக்கும் நம்ம சந்திக்கலாமா அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு சந்திக்கணும் அப்படின்னா, இல்ல உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்றாரு. அப்படிங்களா, நீங்க என்ன ஒரு சகோதரியாகவோ இல்ல ஒரு தோழியாகவோ மட்டும் ஏத்துக்கிறீங்க, அப்படிதான் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா சொல்லுங்க, நான் வரேன். நீங்க என்ன காதலிக்கிற மாதிரி எல்லாம் இருந்தா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. அந்த காதல் அப்படிங்கிற உணர்வுலதான் அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. இருந்தாலும் அந்த பொண்ணு கூட கொஞ்சம் நேரம் செலவிடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக என்ன பண்றாரு, சரிப்பா நான் தோழியாக தான் பாக்குறேன், அதனால நீங்க நாளைக்கு இந்த நேரத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணும் அடுத்த நாளும் இந்த மாதிரி வந்துருது. அப்போ வரும்போது சொல்றாங்க, நேத்து நான் என்ன பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன், தொண நானே பேசிட்டு இருந்தேன், உங்களை பத்தி நான் எதுவும் கேட்கல, என்ன பண்றோம் அப்படின்னா உங்களை பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்க போறேன், உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க, நானும் என்னை பத்தி முழுசா சொல்றேன் எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம கனவுலகவாசி சொல்றாரு, எனக்கெல்லாம் பெரிய கதைலாம் கிடையாதுங்க, எனக்கு 26 வயசு, ஆனா எனக்கு எந்த ஒரு பற்றுதலும் கிடையாது, நான் அப்படியே இந்த இயற்கை, இரவு, ரொம்ப அதிகமா நிஜத்துல வாழ்றத விட கனவுல தான் கற்பனை பண்ணிட்டு அதிகமா வாழுவேன், அதனால என்னை பத்தி பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது, நம்பிக்கை பெருசா யாரும். அடுத்து இந்த நாஸ்தென்காவோட கதைக்கு போறாரு. நான் என்னை பத்தி சொல்றேன், நீங்க குறுக்கு பேசக்கூடாது அப்படின்னு இந்த நாஸ்தென்கா கட் அண்ட் ரைட்டா சொல்றாங்க. சிரிக்க கூடாது, குறுக்கு பேசக்கூடாது, சரிங்களா அப்படின்னு கேக்குறாரு. சரிம்மா அப்படின்னு இவரும் பொறுமையா கேக்குறாரு. எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க, எனக்கு ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்கதான் என்ன வளர்த்துனாங்க, எனக்கு அவங்களுக்கு கண்ணு தெரியாது, அவங்கதான் என்ன சின்ன வயசுல இருந்து வளர்த்துனாங்க, நான் எங்கேயாவது தொலைஞ்சு போயிடணும் அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னைய அவங்களுடைய துணியோட சேர்த்து ஊக்கு பின் போட்டு வச்சிருவாங்க, நான் எங்கேயும் போயிடக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அது எங்க வீட்டுக்கு பக்கத்துலயா இல்ல வீட்டு சைடுல, அதனால எங்க வீட்டுக்கு ஒருத்தர் குடி வந்தாரு. ஆமா, எங்க பாட்டி ஃபர்ஸ்ட் கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க, சின்ன பையனா இருக்கானா, நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லும்போது நல்லாதான் இருக்காரு அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். அவர் சொல்லிட்டாரு, நீ இந்த மாதிரி இந்த காதல் அந்த ஈர்ப்பு அதெல்லாம் வச்சுக்க கூடாது, பிச்சு போடுவோம் பிச்சு அப்படிலாம் அவங்க பாட்டி மிரட்டி வச்சிருக்காங்க. அதையும் மீறி இவங்க பாட்டி கூட வளர்ந்ததுனாலயோ என்னமோ தெரியல, நேரம் செலவழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, அந்த ஒரு ஈர்ப்பு காதல் அப்படிங்கறதெல்லாம் அவங்களை அறியாமையே அவங்க மேல வந்துருச்சு. நாஸ்தென்கா அப்படிங்கிற காதலிச்ச நபர் வீட்டை காலி பண்ணிட்டு போற அப்படின்னு சொல்றாரு. உடனே நாஸ்தென்காவுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சான்.
என்ன அப்படின்னு சொல்லும்போது நம்ம இப்படி உருகி உருகி காதலிச்ச ஒரு நபர் என்னடா திடீர்னு வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது என்ன பண்ணிட்டாங்க, அவர் உண்மையாலுமே உருகி உருகி காதலிச்ச ஒரு காரணத்தினால நானும் உங்க கூடயே வந்து நான் வரேன், அதனால என்னையும் உங்க கூடயே கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு அவங்க பாட்டிக்கு தெரியாம வந்துட்டாங்க அவங்களுடைய வீட்டுக்கு. இவர் வந்து பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டார், பேய் இதை வந்துருச்சு அப்படின்னு. அப்ப சொல்லும்போது இல்ல எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நான் வந்து உங்க கூடயே வந்துடுறேன், என்னையும் கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் எங்கம்மா கூட்டிட்டு போறது, எனக்கு ஒரு வேலை கிடையாது, சம்பளம் கிடையாது, நான் எந்த நம்பிக்கையில கூட்டிட்டு போறது அப்படின்னு சொல்லும்போது நான் உங்க கூட வர அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா எனக்கு ஆனா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து 1 வருட காலம் எனக்கு கொடு, நான் அதுக்குள்ள ஒரு வேலையை தேடிட்டு நான் இங்க வரேன், அப்புறமும் உனக்கு வேற யார் மேலயும் அந்த காதல் அப்படிங்கிற ஈர்ப்பு வரல அப்படின்னா நான் திரும்பி வரும்போதும் நீ அதே மாதிரி இருக்கிற அப்படின்னா வந்து நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படி வந்து அவர் கிளம்பி போயிடுறாரு. இதெல்லாம் சொல்லும்போது இவருக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. நம்ம அந்த பொண்ணை காதலிச்சோம், இந்த பொண்ணு இப்படி சொல்லுது அப்படின்னு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. ஆனா அவர் பெருசா வெளியே காட்டிக்கல. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அப்படியே போயிட்டே இருக்காங்க. அப்புறம் நான் வந்து எதுக்கு அன்னைக்கு அழுந்துட்டே இருந்தேன் அப்படின்னா, 1 வருஷ காலம் வந்து முடிஞ்சிருச்சு, அவர் ஊருக்கு வந்துட்டாரு, ஆனா என்னை இன்னும் பார்க்க வரல. அந்த பொண்ணு வந்து மறுபடியும் தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிருது. அதனால என்ன பண்றாரு இவர் விரும்பின பொண்ணு இல்லையா, அதனால வந்து அவருக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. அதனால என்ன பண்றாரு, சரிம்மா அழுவாதம்மா அழுகாத, அவருக்கு வந்து நீ கடிதம் எழுதி போடு, அவருக்கு தெரியாம கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஆமா இல்ல கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவரும் வந்து சொல்றாரு நானும் வந்து அந்த கடிதத்தையோ இல்ல அவர்கிட்டயோ எப்படியோ உன்னை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படிங்களா சரி அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. கடிதம்லாம் எழுதி அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் சேர்க்கறாங்க. 2வது நாளும் முடியுது. அப்புறம் 3வது நாள் மறுபடியும் வந்து காத்திருக்கிறாங்க ஒரு இடத்துல, வருவாரு, இந்த கடிதம் வந்து அவருக்கு போய் சேர்ந்திருக்கும், அதனால என்னை கண்டிப்பா பார்க்க வருவாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அன்னைக்கும் அவர் வர மாதிரி தெரியல. உடனே இந்த பொண்ணு வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிருச்சு, அவருக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசமே கிடையாது, அவர் மாறிட்டாரு, நான் தான் அவரை உருகி உருகி காதலிச்சேன், என்னை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவருக்கு கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிருச்சு அந்த பொண்ணு. இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு, அந்த பொண்ணு அழுகுது, நமக்கு அழுகாதமா பாத்துக்கலாமா வந்துருவாருமா அப்படின்லாம் சொல்லி ரொம்ப ஆறுதல் பண்றாரு. நாளைக்கெல்லாம் கண்டிப்பா வந்துருவாரு அப்படி அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு குதூகலம் ஆயிடுறாங்க அவங்க. அப்ப சொல்றாங்க எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது இவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு கேட்கும்போது நீங்க என்னை காதலிக்கல, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எனக்கு உதவி பண்றீங்களா, அதனால எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஷாக்கு, என்ன சொல்றது அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரு மனுஷன் பாவம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பொண்ணு இதுலயே குழப்புற மாதிரி என்னன்னு சொன்னா கூட தான் இருக்கும், உங்களுக்கு வந்து என் மேல அந்த காதல் அப்படிங்கிற எண்ணமே வரலையா, ஒருவேளை நீங்க என்னை காதலிச்சிருந்தா இந்த மாதிரி என்ன காக்க வச்சிருக்க மாட்டீங்களா, என்ன வந்திருப்பீங்களா, என்ன நடுத்தருவுல விட்டுருக்க மாட்டீங்களா அப்படின்லாம் இவர்கிட்டயே சொல்லும்போது இவருக்கு வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னே தெரியல, அவருடைய காதலையும் வெளிப்படுத்த முடியல, ஒரு எப்படி சொல்றது, ஒரு நம்பிக்கையா அந்த பொண்ணுக்கு கொடுக்க முடியல அந்த இடத்துல. அப்படிங்கும்போது அழுகாத நாளைக்கு வந்துருவாரு அப்படின்னு இவரும் ரொம்ப இது பண்றாரு. அந்த பொண்ணு ரொம்ப புலம்பிட்டு அழுதுட்டு அப்படிலாம் பேசிட்டு ஆமா நாளைக்குலாம் வந்துருவாரு அப்படின்னு மறுபடியும் ஒரு மாதிரி சந்தோஷமாயிடுச்சு. மறுபடியும் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போயிட்டாங்க. இதுதான் கடைசி நாள், 4வது நாள் இரவுங்கிற மாதிரி அன்னைக்கு வராங்க. மறுபடியும் வந்து அந்த 4வது நாளும் வெயிட் பண்றாங்க. பொண்ணோட காதலன் வந்து வரல. அப்ப மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிருது அந்த பொண்ணு. முன்ன விட என்னன்னு புலம்ப, ஒரு வரியாவது எழுதிருக்கலாம்ல, கடிதமாவது ஒரு சின்ன வரியாவது எனக்காக எழுதிருக்கலாம்ல, ஒரு கடிதம் கூட எழுதல, என் மேல அவருக்கு பற்றே கிடையாது, என் மேல பாசமே கிடையாது, நான் தான் அவரை உருகி உருகி காதலிச்சேன், ஒருவேளை வந்து என் பாட்டி கூட நான் தனியா இருந்ததுனால எனக்கு அவரை பார்த்தோன்னே ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு, அது காதல் கிடையாதா அப்படி இப்படின்னு வந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சு ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சது. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த பொண்ணு வந்து நீங்க என்ன இந்த மாதிரி இடத்துல இருந்தா விட்டுக்க மாட்டீங்களா அப்படி இப்படிலாம் சொல்லி அந்த மனசை வந்து என்ன பண்றாரு, மனசு விட்டுறாரு. என்ன பண்றாருன்னா நான் வந்து நாஸ்திகா உன்ட்டு நான் ஒன்னு சொல்லணுமா அப்படின்னு சொல்லிடுறாரு. என்ன அப்படின்னா நான் வந்து உன்னை ரொம்ப காதலிக்கிறேன், இதை நான் சொல்லக்கூடாதுதான், ஆனா வந்து நான் இது என்னால சொல்லாமே இருக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணு வந்து குழம்புது, கொஞ்சம் குழப்பமாயிடுது அந்த பொண்ணுக்கு, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல நான் ரொம்ப உன்னை விரும்புறேன், அவருடைய காதலை வந்து அவர் வெளிப்படுத்தும் போது இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அப்புறமேட்டுக்கு வந்து அந்த பொண்ணு யோசிக்குது, உண்மையாலுமே என்னை ரொம்ப பிடிக்குமா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா, நான் வந்து என்னைய பத்தி யோசிக்காத ஒரு நபருக்காக நான் யோசிச்சுட்டு இருக்கேனா, எனக்காக நீங்க இவ்வளவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு என்ன பண்ணுது, கொஞ்ச நேரம் யோசிச்சு கொஞ்சம் உரையாடுகள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நானும் உங்களை காதலிக்கிறேன் சொல்றா. அந்த அவருக்கு வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, ஆஹா கனவுலயே வாழ்ந்தவனுக்கு நிஜத்துல ஒரு ஜாக்பாட்டா அப்படிங்கிற மாதிரி மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு 2 பேரும் கிளம்பும் போது ஒரு இளைஞன் மாதிரி ஒருத்தர் வராரு இருட்டுல. அவங்கள வந்து கடந்து போயிடுறாரு. அப்புறமேட்டுக்கு மறுபடியும் பின்னாடி வந்து பாக்குறாரு. இவர் வந்து கனவுல கேக்குறாரு யார் அவர் அப்படின்னு கேட்கும்போது
சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்லுது, இவர் தான் நான் காதலித்த அந்த நபர் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இவருக்கும் நடுக்கமாயிடுது, பதட்டமாயிடுது, அந்த பொண்ணுக்கும் பதட்டமாயிடுது, என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனே வந்து இவர் கையை அவ்வளவு நேரம் பிடிச்சிட்டு நடந்து பொண்ணு மறுபடியும் பாவம் இவர் கையை விட்டுட்டு அவரை போய் கட்டி அணைக்க போயிடுது அந்த பொண்ணு. மறுபடியும் போன பொண்ணு மறுபடியும் திரும்பி வந்து இவரை கட்டி அடிச்சு முத்தங்கள்லாம் கொடுத்துட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நன்றியெல்லாம் தெரிவிச்சுட்டு மறுபடியும் அவர்கிட்டயே போயிட்டாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது கூட தெரியல. உடனே வந்து அவங்க போற வரைக்கும் பாக்குறாங்க. பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சரி அப்படின்லாம் நிக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு கடிதம் வருது. நாஸ்தின்கா அவங்க தான் எழுதியிருக்காங்க. என்னை மன்னிச்சிருங்க, என்னை முதல்ல மன்னிச்சிருங்க அப்படின்லாம் ரொம்ப எழுதி என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து அவர் தான் விரும்பி இருக்கிறேன், என்னால நான் என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க மேலேயும் தப்பு இல்லாத மாதிரி தான் அந்த கடிதத்துல எழுதியிருப்பாங்க. இவரும் வந்து அது புரிஞ்சுக்குவாரு. இவரும் வந்து அந்த பொண்ணு வந்து அப்படி பண்ணிருச்சு அப்படின்னு குறை சொல்றது அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாரு. அவரும் ரொம்ப புரிஞ்சுக்குவாங்க. நான் உங்களை மறக்கவே மாட்டேன், உங்க கூட நான் எப்பயுமே இருப்பேன், உங்களுக்கு என்ன உதவினாலும் என்கிட்ட கேளுங்க, நீங்க எப்பயுமே எனக்கு ஒரு முக்கியமான நபர் தான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அவரு வந்து ரொம்ப புரிஞ்சுக்குவாரு, அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. கடைசியா ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, அதை படிக்கிறேன் பாருங்க. தனிமையான நன்றி நிறைந்த ஒரு இதயத்துக்கு கனப்பொழுதுக்கு ஆனந்தமும் இன்பமும் அளித்தாய் அல்லவா, அதற்காக என்றென்றும் இறைவன் உனக்கு அருள் புரிவார். என் தெய்வமே, முழுதாய் ஒரு கனப்பொழுதுக்கல்லவா ஆனந்த இன்பம் கிட்டிற்று, அது போதாதா ஒரு ஆயுட்காலம் முழுவதும் அது போதாதா அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதாவது அந்த பொண்ணையும் திட்டல, அதாவது அந்த பொண்ணு மேலேயும் தப்பு கிடையாது, இவர் மேலேயும் தப்பு கிடையாது, அவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த காதல் அப்படிங்கறதான் சொல்லியிருப்பாங்க. ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் படிக்கும் போது எனக்கு லைட்டா வந்து அப்படி போயிடுச்சு அந்த பொண்ணுங்கிற மாதிரி எல்லாம் கொஞ்சம் தோணுச்சு. அப்புறமேட்டுக்கு வந்து இந்த புத்தகத்தோட பேர் வந்து என்ன அப்படின்னா வெண்ணிற இரவுகள். நல்ல புத்தகம், சின்ன புத்தகம் தான், எளிமையா படிச்சிடலாம். பேரே வாயில் நுழைய மாட்டேங்குது. ஃபியோதர் தஸ்தயேவ்ஸ்கி அப்படின்னு போட்டிருக்காங்க.